இந்த புடவைகள கட்டிக்கிட்டு அந்த பெண்கள் இருக்கிற மாதிரி அந்த அமைக்கப்பட்ட அந்த உருவம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த உருவத்த ரீல்ஸில Instagram இருக்கட்டும், இல்ல என்னென்ன சோஷியல் மீடியாவா இருக்குமோ, அந்த சோஷியல் மீடியால இவங்க ஏதாவது ஒரு பாடல்கள அட்டாச் பண்ணி, தாங்களே அந்த புடவைய கட்டிட்டு இருக்கிற மாரி மியூசிக் போட்டு, அப்படியே ஸ்லைட் ஷோல ஓடுற மாரி வச்சு, அவங்க ரீல்ஸ்லயும் அப்லோட் பண்றாங்க. இதை பார்க்கக்கூடிய ஆண்களும், பெண்களும், "ஆஹா! இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாரி புடவைலாம் இதுக்கு எப்படி கிடைக்குது? ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல." அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பொன்னான கரங்கள் மூலியமா லைக்கையும் போட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த லைக் எல்லாம் வாங்கக்கூடிய இந்த பெண்கள் இன்னும் எக்ஸைட் ஆகி, இன்னும் என்னென்னலாம் புடவைகள் இருக்கு, என்னென்ன மாடல்ல இருக்கு அப்படின்னு இன்னும் சர்ச் பண்ணி, தங்களுடைய உருவத்தையும் இந்த சேலையும் அட்டாச் பண்ணி, அவங்க இன்னும் அதிகமா ரீல்ஸ் போட்டு பதிவேற்றம் செய்றாங்க. இதனால என்ன தீங்கு வர இருக்கு அப்படின்னா, இந்த மார்ஃபிங் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. மார்ஃபிங் செய்யக்கூடிய தீயவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, செக்ஷுவல் விஷயத்த செய்ற மாரி இவங்க பதிவேற்றக்கூடும். இது மூலியமா பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த உருவம் ஏதோ ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்ப்பாங்க. ஏஐ உண்மை மாதிரியும், நிஜமான மனிதர்கள் பொய் மாதிரியும் சொல்ற அளவுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி அந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கு. நிஜ மனிதர்களைப் போலவே இந்த ஏஐல உருவாக்கப்பட்ட பெண்கள் தத்ரூவமா இருக்கிறாங்க அப்படின்றது தான் அதிர்ச்சிக்குரிய விஷயமே. இதை பார்க்கக்கூடிய ஆண்கள் சபலம் தட்டி போயிடுறாங்க. மேலும் இதில் வரக்கூடிய உருவங்கள் எல்லாமே நிஜ உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்கள் எல்லாம் ஏமாறக்கூடிய வண்ணம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனால இந்த மாதிரி சேலைகள் அழகழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலைகள் நம்மளால வாங்க முடியல. ஆனால் இப்படியெல்லாம் நம்ம சேலைகள் கட்டிக்கிற மாதிரி கனவு காணுவோம். நிஜத்திலேயே இப்படி சேலைகளை நம்மளுடைய உருவத்தோடு அட்டாச் பண்ணி நாம் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களும் பார்த்து நம்மளை பெருமையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு ஆப் கிடச்சிருச்சு, ஜெமினி அப்படின்ற அந்த ஒரு ஏஐ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறீங்களா? அது ரொம்பவே கேடான விஷயம். என்ன சேலை உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தொகைக்கு வாங்க முடியுதோ அந்த சேலையை நீங்கள் கட்டி நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். உங்களை சார்ந்தவர்களும் கட்டி சந்தோஷமாக இருங்க. இப்படியெல்லாம் தவறான முறையில் நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களை நீங்களே தவறான இடத்திற்கு எக்ஸ்போஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்றதற்கான பதிவு தான் இது. ஸோ பெண்களே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இதை உங்களுடைய நண்பனாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவசியம் இருக்குது. இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஜெரஸ். தேங்க்யூ.